பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்கிறார் திருவள்ளுவர். ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தினர் என எந்தவித பேதமும் இன்றி மக்களை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அனைவருக்கும் வங்கி சேவை கிடைக்க செய்யும் ஜன்தன் யோஜனா திட்டம், வெறும் 20 ரூபாயில் விபத்து காப்பீடாக 2 லட்சம் ரூபாய் வழங்கும் பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம், பொதுமக்களுக்கும் ஓய்வூதியம் கிடைக்க செய்யும் அடல் ஓய்வூதிய திட்டம் ஆகிய மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களால் கோடிக்கணக்கான பொதுமக்கள் நாடு முழுவதிலும் பயனடைந்து வருகின்றனர். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைவதை உறுதி செய்யும் வகையிலும் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள வங்கிக் கணக்குகள், செயல்படாத வங்கிக் கணக்குகளை புதுப்பிக்கும் விதமாகவும் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் ஜூலை 1ஆம் தேதி முதல் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நிதிசார் திட்ட முகாம்களை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் 385 கிராம ஊராட்சிகளிலும் நிதிசார் திட்ட முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கெஜல்நாயக்கன்பட்டி ஊராட்சியில் பாரத ஸ்டேட் வங்கியின் சேலம் மண்டல மேலாளர் பிருத்திவிராஜ் சேதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை பொது மேலாளர் பாலானந்த் கலந்து கொண்டு மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து மகளிர் சுய உதவி குழுவினருக்கு விளக்கமளித்தார். சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் நிதிசார் திட்ட முகாம்கள் வாயிலாக 60,000க்கும் மேற்பட்ட புதிய பயனாளிகளை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். 385 கிராம பஞ்சாயத்தும் கவர் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லா மக்களுக்கும் போய் சரி எல்லா ஒரு வீட்லேயும் வந்து இதனுடைய ஒரு ஸ்கீமோடைய முக்கியத்துவத்தை அறிந்து முன் வந்து இந்த ஸ்கீமை வந்து எல்லாரும் வந்து யூஸ் பண்ணணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோள். டார்கெட் வந்து ஆக்சுவலி 66,822 பேர் வந்து பெனிஃபிஷரி டார்கெட்ஸு. இது வந்து PMJGBYல, PMSBயில் வந்து 43,376 பேர் டோட்டல் பெனிஃபிஷரி. ஸோ அதில் வந்து எங்கள் பிரான்ச்சில் வந்து 29 பிரான்ச் வந்து இதில் வந்து பங்கேற்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து. நிதிசார் திட்ட முகாம் வாயிலாக மத்திய அரசின் விபத்து காப்பீட்டு திட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மகளிர் சுய உதவி குழுவில் இடம்பெற்றுள்ள அனைவரையும் 100% பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தில் உறுப்பினர்களாக சேர்க்க உள்ளதாக கூறுகிறார் திருமதி கோமதி. இதில் வந்து அக்கௌண்ட் ரன்னிங்கில் இல்லாதவங்க எல்லாத்தையும் திருப்பி ரன்னிங் பண்ண வைக்கவும், இதில் அடல் பென்ஷன் யோஜனா 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு திருப்பி பென்ஷன் ஸ்கீம் போட வைக்கிறதுக்கும், இதில் BMJJY SBYயில் ரினிவல் பண்ணாமல் இருக்கவங்கள ரினிவல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோங்க சார். பாதுகாப்பற்றவர்களை பாதுகாக்கும் முயற்சியாக ஜன் சுரக்ஷா திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் மாவட்டத்தில் உள்ள 385 ஊராட்சிகளும் விழிப்புணர்வு முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த விழிப்புணர்வு முகாம்கள் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளன. DD தமிழ் செய்திகளுக்காக கெஜல்நாயக்கன்பட்டி கிராமத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.